நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். No ball. ஏய் சாம்பார் நோ பால். ஏய் என்னடா போட்டது நோ பால்ரா. சார் லைனை கிராஸ் பண்ணி போட்டீங்க. என்ன சார்? நோ பால். சாந்தா, நாம ஜெயிச்சிருந்தாலும் இதே மாதிரிதான் ஆடிரும். அமைச்சரமா மறுபடியும் ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். அந்த பசங்களை வெத்து வெட்டுன்னு நினைச்சேன், ஆனா இவங்க கில்லாடிங்க தான். என்னையே ஜெயிச்சிட்டீங்களேடா. சரிம்மா, போட்டியில ஜெயிச்சிட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கட்டடத்துக்கு என்ன செலவாகுதோ அதை நானே கொடுத்துட்றேன். தேங்க்யூ. வாங்கடா.
சார் இந்த வெற்றிக்கு நீங்க தான் காரணம். இதுக்கு காரணம் நான் இல்ல, இதோ இவங்க எல்லாம் தான். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்த வெற்றிக்கு நான் என்ன சொன்னாலும் ஈடாகாது. ரொம்ப தேங்க்ஸ். கிரேட் ஜாப். இந்த பேட்சை காலேஜ் இருக்கிற வரைக்கும் எங்களால கண்டிப்பா மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்கேட்ஸ் ரொம்ப சூப்பர். நான் நினைக்கவே இல்லை என்ன பண்ண போறீங்களோன்னு நினைச்சேன். ஜெயிச்சிட்டீங்க. மேடம் கப்பு சீக்கிரம் கொடுங்க மேடம், வயித்த கலக்குது. சரவணா கப் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். மேடம் இந்தாங்க. அசோக் மேன் ஆஃப் தி மேட்ச். அசோக் வா. I want to give this trophy to Shakti. Captain Shakti. தல 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 அவன் பட்ரி பிடிக்கிற மாதிரி இருக்கான். என்னடா நான் உங்க ஃபேன் தல, ஆட்டோகிராஃப் தல. தல நீங்க கீப்பிங் பண்ணீங்கல, அசல் தோனி மாதிரி இருந்தது தல. டேய் இந்த விஷயம் தோனிக்கு தெரிஞ்சு வை, அசிங்கமா கேப்பாப்ல. இங்க பொறாம பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால நீ கிளம்பு. இந்தா நீ கிளம்பு. ஓகே தல, தேங்க்ஸ் தல. ஓகே ஓகே, போ 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 போ. டேய் தள்ளி உட்கார்றா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏன் உன்னை ஒரு ஆள்னு மதிச்சு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினானே அதனாலயா? அதுவும் தான். அது மட்டும் இல்ல, வந்தோம் படிச்சோம் போனோம்னு இல்லாம இந்த காலேஜுக்காக நம்ம மேட்ச் ஆடி வின் பண்ணிருக்கோம்டா. டேய் என்னமோ நீ மட்டும் தனியா ஆடி வின் பண்ண மாதிரி பேசுற. நம்ம டீம் ஆடி தான் வின் பண்ணி தந்தோம். ஆனாலும் இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் தானே. இப்ப நாளைக்கே நம்மளுக்கு ஒரு கல்வெட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன், அதுல என் பேரு தானே முதல்ல போட்டாகணும். பேரு என்னடா எதுவும் பேசாம அமைதியா இருக்க? இல்ல வாயை திறந்தா ஏதாவது அசிங்கமா வாயிலே வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஐயப்பா டேய் அங்க பாருடா. பாலா மாசமான மாதிரியே நடந்து வரான்டா. ஏன்னா நடந்து வர என்னாச்சு? டேய் ஒரு மாசமா மேட்ச் பிராக்டிஸா, உடம்பு பூரா ஒரே வலிடா, நடக்கவே முடியல. கருமம் படுத்தா கண்ட இடத்துல எல்லாம் வலிக்குதுடா. ஆமாப்ல. டேய் உளுந்து ஃபீலிங் பண்ணல, இந்த சைடு பூரா பயங்கர வலிடா. டேய் உங்களுக்கே இவ்வளவு வலிக்குதுன்னா அப்ப எனக்கு எவ்வளவு வலிக்கும்? டேய் நாங்க ஓடி ஓடி ஃபீலிங் பண்ணோம்டா. ஏய் நான் கீப்பிங் பண்ணேன்டா. டேய் புள்ளப்பளே, எனக்கு உடம்பு வலி மட்டும்தான் இருக்கு. தயவு செய்து பேசி பேசி மன வலி உண்டாக்கிறாத, அமைதியா இரு. மாப்ள எனக்கு என்னமோ நம்ம எல்லாம் ஒரு மசாஜ் பண்ணதான் உடம்பு ரெடியாகும்னு நினைக்கிறேன். டேய் இங்க பண்ற மஜாஸ்லாம் வேலைக்கே ஆகாதடா. கேரளால போய் மஜாஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். டேய் இங்க மசாஜ் பண்ணவே காசு இல்ல, இவர் கேரளா வரைக்கும் போறாரா? டேய் நம்ம கிட்ட காசு இல்லைன்னா காரஸ் தரணும். அவங்களுக்காக ஆடித்தாண்டா அப்படி உடம்பெல்லாம் ஆட்டமா ஆடுது. நீ சொல்றது கரெக்ட் தான். அதுக்காக உடம்பு வலிக்குது மசாஜுக்கு போகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. வேணா நம்ம மசாஜ் பண்ற இடத்த பத்தி ட்ரிப்பை போட சொல்லுவோம், அங்க உள்ள செலவெல்லாம் இவங்கள பாத்துக்க சொல்லுவோம், நம்ம ரிலாக்ஸா இருப்போம். ட்ரிப்பா? ஆமா ட்ரிப்னு எல்லாரும் வரேன்னு சொல்லுவாங்கடா. வரட்டும்டா. ஏன்டா டேய் பயலுக்கு மட்டும் ட்ரிப்பு போனா நல்லா வாடா இருக்கும், பொம்பளை பிள்ளைகளும் இருக்கணும்லடா. பாயிண்ட் மாமா. மச்சான் பசங்க இல்லாட்டினா கூட பரவாயில்லடா, ஆனா பொண்ணுங்களை ட்ரிப்புக்கு கூப்பிட்டுருக்க. கண்டிப்பா மாப்ள, நம்ம டீம்ல ஆன பசங்க பொண்ணுங்க சேர்ந்துட்டு தான் ட்ரிப் அடிக்கிறோம். என்ன நான் சொல்றது? ஓகே தான், ஆனா இத போய் யாரு கரைச்சிக்கிட்டே சொல்றது? டேய் நம்ம ஆட மாட்டோம்னு சொன்னா கூட நம்மளை வெறியேத்தி நம்மளை ஆட வச்சு உடம்ப ரணகலமாக்குனது யாரு? வேற யாரு? சக்தியும் கார்த்தியும் தான்.
கார்த்தி ஹீரோ உணர்ச்சி வசப்பட்டான் ஓகே, சக்தியா உணர்ச்சி வசப்படணும். ஏய் அவன் தான்டா ஸ்டூடெண்ட் ஜெர்மனு. அப்ப அவங்க கிட்ட சொல்லி தானே கரஸ் கிட்ட கேட்க சொல்லணும். வாங்க போலாம். அப்ப அப்படியே கை தாங்களா தூக்குப்பா. இடுப்பு பேய் மாதிரி வலிக்குது மாப்ள. இங்கடா அந்த சக்தி பேல அழகனா அத வரான்ல அவங்கிட்ட கேட்போம். மழை அந்த காலேஜ் லீவ் விட்டுருவாங்கல்ல. டேய் சிவாஜி இவாடா. சக்தியை பத்தியாடா? இல்லையடா. போடா போடா போடா. என்னடா சக்தியை தேடுறீங்களா? அவன் தான் காணமாச்சு, அப்படியே தேடுறீங்க? சரங்குக்கு மருந்து கேட்டான், தரலான்னு தேடுறோம். டேய் நாங்களே செம்ம கட்டுப்புள்ள இருக்கோம், ஒழுங்கா ஓடிடு. டேய் எதுக்கு தேடுறீங்கன்னு சொல்லுங்கடா. அதானே நீயா போசுனா எப்படி போவ? உனக்கு தர வேண்டியதுண்டா தானா ஓடிட போற. தர வேண்டியதுன்னா அப்போ எனக்கு சாப்பிட தர போறீங்களா? ஆமடி ராஜா, கண்ணு முறிச்செல்லாம் கண்ணு மூடு. கம் ஆன் ஐயோ அம்மா குலகார பாவிங்களா. என்னடா விஷயம்? என்ன எதுக்குடா தேடுறீங்க? மாப்ள கடந்த ஒரு 5-6 வாரமா 1.5 மாசமா 45 நாளா. டேய் எல்லாமே ஒண்ணுதான்டா. ஏன்டா? ஏன்? ஓகே சொல்லு. அவனுக்கு தெளிவா புரிய வைக்க வேணாமா? டேய் என்ன விஷயம்னு சொல்லுங்கடா. மாப்ள உடம்பெல்லாம் பயங்கரமான அலுப்பா இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் தேவை. அதனால ஒரு 2 நாள் எங்கேயாவது மலை பிரதேசமா பார்த்து டூர் போயிட்டு வருவோம்டா. நல்ல ஐடியா தான், போலாமே. போலாம்டா. ஆனா பயலுக்கு யார் ஸ்பான்சர் பண்றது? எந்த பைய வீட்லயும் காசு தர மாட்டாங்க. என்கிட்ட கூட காசு கிடையாது. அதான் தெரியுனடா, நீயே ஸ்காலர்ஷிப் தான் படிச்சிட்டு இருக்கனே. கரஸ்ட் சொல்லி கொஞ்சம் ரெடி பண்றா. என்ன டூருக்கு இத போய் எப்படிடா நான் அவங்க கிட்ட சொல்றது? அவங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு இந்த மேட்ச் ஆடி இருக்கோம். அதனால தான் இந்த டைடு. அதனால அவங்க கிட்டே கேளு. நீங்க சொல்றது கரெக்ட் தான்டா. நாங்க ஆடி ஜெயிச்சோம், அதனால எங்களை டூர் கூட்டு போங்கன்னு நான் எப்பறம் சொல்ல முடியும்? வாங்க அல்கேட்ஸ். நான் நண்பர்களா காலையிலேயே மாநாடா? ஆமா தல, எல்லாம் எங்க மன உளைச்சல் கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். கதைன்னு சொல்லுங்க, நானும் கேக்குறேன். இல்ல தல, ஒரு 2 நாள் ரிலாக்ஸா எங்கேயாச்சும் ட்ரிப்பு போலான்னு பிளான் பண்ணோம். சக்தி கரஸ் கிட்ட கேட்க ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். ஏன் இதுல என்ன தயக்கம்? கேட்க வேண்டியது தானே. ஓ நண்பன் கூச்ச சுபாவமா? சரி விடு, நானே கேக்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. அப்புறம் எங்க போறதா பிளானு? அந்த கருமத்தை தான் நண்பா இன்னும் யோசிக்கல. சரி நீங்க அதை முடிவு பண்ணுங்க, நான் போய் கரசை பாத்துட்டு ஓகே ஓகே. கொஞ்சம் பாத்து முடிச்சு கொடுங்க நண்பா. கண்டிப்பா பண்ணலாம். சரிடா பார்க்கலாம். டேய் சுல்லாலாம் ஒரு ப்ரொஃபசர் அவன் கிளாஸ்ல போய் உட்கார்றடா. டேய் டேய் வாடா நம்ம போய் எப்பவும் போல டிசைட் பண்ணுவோம். டேய் அல்கேட்ஸ் பயங்கரமான ஆள்றா. இப்படி பர்மிஷன் வாங்கிடுவான். அதுக்குள்ள நம்ம எங்க போனாலும் முடிவுக்கு வந்துருவோம். அப்ப நீயே சொல்லு. அப்படி கேள்றா மாப்ள. நல்லா எங்க சுத்தி பார்த்தாலும் சும்மா பச்சை பசேர் இருக்குடா. அப்ப இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ல எங்க பாட்டியோட தென்னந்தோப்பு இருக்கு, அங்க வேணா போகுமா? டேய் அப்படி சொல்லடா. தண்ணி கொட்டணும், அருவி அந்த மாதிரி இடத்துக்கு போலாம்டா. அப்ப வாட்டர் டேங்க் கிட்ட தான் போகணும். டேய் எங்கேயுமே வேணாம், அப்புறம் எங்க தான் போறது? மாப்ள ஏதாவது ஃபாரஸ்ட் ஏரியாக்கு போலாம்டா. எதுக்கு? மிருகம் கடிச்சு சாகிறதுக்கா? டேய் எங்க போலாம் நீங்களே சொல்லுடா. டேய் நீங்களே சொல்லுடா. மாப்ள போற இடம் ஒரு நல்ல லவ் ஃபீல் கொடுக்குற இடமா இருக்கணும்டா. ஏதாவது ஹில் ஸ்டேஷன்ஸ் போலாமே. மச்சான் பேசாம திருப்பதி போமா? எதுக்கு? எல்லா பயலுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கா? டேய் குள்ளப்பளே, வேற எதுவும் யோசிக்க மாட்டியா நீ? மாப்ள நான் ஒன்னு சொல்லவா? இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சீப்பா பிளான் பண்ணி தர ஒரு ஆள் இருக்காப்ல. அவர் தான் நம்ம சீஃப். யூ மீன் விமல்? எக்ஸாக்ட்லி. சூப்பர். அவன் தான் மாப்ள வாரத்துக்கு ஒரு டூர் போயிட்டு வரான். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? வாங்க நம்ம விமலை போய் பாப்போம். வெரி குட். ட்விங்கிள் ஸ்டார் விமல். வாழ்க வாழ்க. ட்விங்கிள் ஸ்டார் விமல். வாழ்க வாழ்க. ட்விங்கிள் ஸ்டார் விமல். வாழ்க வாழ்க. ட்விங்கிள் ஸ்டார் விமல். நான் என்னத்த பாக்குறான்? என்னடா இவ்வளவு நேரமா யோசிச்சு மண்டியை காய இரு நான் விட்டு பாத்துக்கிறேன். ட்விங்கிள் ஸ்டார் விமல். வாழ்க வாழ்க. போதுண்டா நிறுத்துங்கடா. பின்ன என்னடா மெண்டல் மெண்டல் மாதிரி எல்லாம் யோசிச்சிட்டு இருக்க? அறிவு கிட்டவனே. டேய் இது என்ன மாசம்டா? மார்கழி மாசம். அது இல்லடா, என்ன மந்த்? ஜூலை. ஏன் கேக்குற? ஏன்னா சீசனுக்கு ஏத்த மாதிரி போலாமே, அதுக்கு தான். ஏமாப்ல ஜூலை மாசம்னா ஆடி மாசம். ஆடி மாசம் பெரிய பாளையம் சீசனு. பேசாம புளியோரையை கட்டிட்டு பெரிய பாளையத்துக்கு போயிடலாமா? மாப்ள இப்பதான் சீசன் வந்திருக்கான், வந்துருவான். டேய் சொல்றா.
ஸ்விஸ் ஓகேவா? என்னது டேய் உனக்கு சம அப்படி தான பேசிட்டு இருக்கேன். அறிவு கட்டவனே வேற சொல்றா. ஏய் சுவிட்சர்லாந்து ஓகேவா? மாப்ள இனிமே எனக்கு தெரியாது, நீங்களே பாத்துக்க போங்க. ஏய் கரசிக்கே பாஸ்போர்ட் கிடையாது, இவர் எங்களை சுவிட்சர்லாந்து கூட்டிட்டு போறாராம். சுவிட்சர்லாந்து இங்க பாரு, சீப்பா இருக்கணும் ஆனா சூப்பரா இருக்கணும். அப்போ உனக்கெல்லாம் வண்டலூர் தாண்டா லாய்க்கு. ஆடுறானே வண்டலூர், அண்ணா சமாதி, மெரினா பீச், காந்தி மண்டபம், வேடந்தாங்கல்னுக்கிட்டு. ஏய் இதெல்லாம் எங்களை 3ஆவது படிக்கும்போது டூர் கூட்டிட்டு போயிட்டாரா. டேய் சீப்பா வேணும்னா நான் என்னடா பண்றது? டேய் இவ்வளவு சீப்பாடா, இன்னும் கொஞ்சம் போலாம்டா. சொல்றா. டேய் கோவா ஓகேவாடா? நல்லா தாயா இருக்கேன், ஆனா இங்க இருந்து போறதுக்கே 1.5 நாள் ஆயிருமே. டேய் கொஞ்சம் கிட்ட வா. சைலண்ட் வேலி. சனியனே அது எங்கடா இருக்கு? டேய் நேஷனல் ஃபாரஸ்ட்டா. ஏய் இந்த வெண்ணில எங்க கிட்ட சொல்லாத, ஒழுங்கு அது என்னன்னு சொல்லு. ஃபாரஸ்ட் தான். டேய் காசு செலவு பண்ணி காட்டுக்கா போவாங்க, பஞ்ச பரதேசி. இங்க பாரு உமலு, நாங்கெல்லாம் உன்னை திட்ட வேணான்னு பாக்குறோம். மச்சான் கொடைக்கானல் போலாம்டா, அங்க நம்ம சொந்தக்காரங்களா இருக்காங்க. அங்க என்ன வியாபாரம் பாக்குறாங்க? கேரட் வியாபாரம். டேய் அதெல்லாம் நிறைய வாட்டி பட்டாச்சு, வேற எங்கேயாவது போலாம். அப்ப ஊட்டி ஓகேவா? டேய் எங்க அம்மா எனக்கு தினம் ஊட்டி தாண்டா விட்டுக்கு இருக்காங்க. ஏன்டா இப்படி யோசிக்கிற? வேற எதையாவது தயவு செய்து சொல்லிடுறா. டேய் இது அந்த ஊட்டி இல்ல, கொடைக்கானல் ஊட்டி. டேய் ஏற்காடு போலாமாடா? செம்மையா இருக்கும். சூப்பர்ரா விமலு. டேய் என்னோட ஃப்ரெண்டோட ரிசார்ட் கூட அங்க இருக்குடா. அப்ப பிரமாதம்ல. தாராளமா தங்கலாம், ஆனா பே பண்ணணும். ரைட். இதாண்டா இவன் திருந்தவே மாட்டானா. டேய் நாங்க பிளாட்ஃபார்ம்ல தங்கினாலும் தங்குமே ஒழிய நீ சொல்ற இடத்த தங்கவே மாட்டோம்டா. சரிடா நம்ம ஏற்காடு போறோம். ஃபைனல் என்ன சொல்றீங்க? செத்துருப்படா, செத்துருப்ப. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வா அல்கேட்ஸ், உட்காரு. நான் மேம் செம்ம ஜாலியா இருக்கீங்க போல. இருக்காத பின்ன, எவ்வளவு பெரிய விஷயம், எல்லாம் உங்களால தான். அட நீங்க வேற, நம்ம காலேஜுக்காக இது கூட செய்ய மாட்டோமா என்ன? அன்னைக்கு உனக்கு ஃபிட்ஸ் வந்ததும் நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். ஏற்கனவே வந்திருக்கா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. வேடந்தாங்கல் பறவை மாதிரி அப்பப்போ சீசனுக்கு வந்துட்டு போவோம். அதை விடுங்க. உடம்ப பாத்துக்கோ அல்கேட்ஸ். கண்டிப்பா. அன்னைக்கு கடைசி பால்ல சூப்பர் 6 பா. நாங்கெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம டீம் ஜெயிக்கும்னு. நானே நினைச்சு பார்க்கல, சும்மா கண்ணை மூடின்னு சுத்தினேன், அவ்வளவுதான் எனக்கே தெரியும். உண்மையாவா? இப்பதான் மேடம் நீங்க சிரிச்சே நான் பாக்குறேன். முன்னெல்லாம் என்ன பார்த்தா காண்டாவீங்கல்ல? என்னது காண்டா? ஓ உங்களுக்கு காண்டுனா தெரியாதோ? இல்ல முன்னெல்லாம் நீங்க என்ன பார்த்தாலே கோவப்படுவீங்கல்ல, அதத்தான் சொன்னேன். அப்பெல்லாம் உங்களை நான் சரியா புரிஞ்சுக்கல. இந்த மேட்சால தான் உங்க ஒவ்வொருத்தரையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு நான் இருதயத்துக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன விஷயம்? நீ சும்மா வர மாட்டியே? நீங்க ரொம்ப ஷார்ப் மேடம். விஷயத்துக்கு வா. இல்ல மேடம், பசங்க பிராக்டிஸ் மேட்ச்னு ஆடி ரொம்ப டயர்டா இருக்கானுங்க. ரொம்ப கஷ்டம்தான். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீ என்ன சொல்றேன்னு புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன். பசங்க ஒரு 2 நாள் எங்கேயா வெளில போனா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றானுங்க. அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும். என்ன மேடம் ஆஃப் ஆயிட்டீங்க? பட்ஜெட் பெருசாகும்னு பயப்படுறீங்களா? நான் வேணா ஷேர் பண்ணிக்கவா? சேச்சே, அதுக்காகலாம் நான் யோசிக்கல. உங்களுக்காக இது கூட பண்ணலன்னு எப்படி? அப்புறம் என்ன மேடம், சரின்னு சொல்லுங்க. பிரச்சனை அது இல்ல. இந்த பிளானை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாமா? இப்பயா வேணாம்? செமஸ்டர் வந்துருச்சு. அதை முடிச்சுட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க. 2 days இல்ல 1 week நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். ஆனா இப்ப வேண்டாம். இப்பவே இந்த மேட்ச் வந்ததுனால எல்லாரும் பிராக்டிஸ்லயே இருந்துட்டாங்க. யாரும் செமஸ்டருக்காக ரெடியா இருக்க மாட்டாங்க. அப்புறம் ரிசல்ட் சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க, நீங்க சொல்றதான் கரெக்ட். எங்களுக்கு படிப்பு தான் மேடம் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறமேட் பார்த்துக்கலாம். ஓகே மேடம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம அப்புறமேட் மீட் பண்ணலாம். பாய் பாய்.